இந்த வீடியோவில் மாசி மாதத்து பலன் நான் சொல்லியிருக்கேன். சாதாரண பலன் இல்லை, முக்கியமான பலன்கள். உங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, பணம் வருமா வராதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, தொழிலில் முன்னேற்ற முடியுமா முடியாதா, கல்யாணம் தடைப்பட்டின்னு போகுது நடக்குமா நடக்காதா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, இது மாதிரி விற்கலாம். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முத்தாய்ப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே விஷயம் இருக்குது, அதுக்குண்டான பரிகாரமும் இருக்குது. எல்லாமே சொல்லியிருக்கேன், நல்லாவும் சொல்லியிருக்கேன், நீங்கள் பயன்பெறும் வகையில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இதை பார்த்து அதன்படி நடந்துங்க, வெற்றி நிச்சயம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் தான் வருகிறது. அது வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்மராசியிலே கேது பகவான் இருக்கிறார், அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன், மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், கும்பராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம். பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு எல்லோருமே எல்லாமே கிடைக்கும். சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும், தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள், கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள், உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமானே ஒரு வாய் பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரும் உழைத்துதான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார். அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க. உண்மை, நேர்மை, சத்தியம், நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள், எல்லா நலனும் பெற்று வாழ்வார்கள். இப்படி தான் சொல்லப்படுகிறது. பொய் பேசுபவர்கள், வஞ்சக குணம் கொண்டவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள். மகா சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்தே குளிர் குறைய ஆரம்பித்துவிடும். முக்கிய பிரமுகர்கள், ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, விஐபி சொல்லலாம், விவிஐபி சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம், பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நோய் நொடிகள் அறவே அகன்றுவிடும். மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள், சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கேட்பீங்களா? கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நல்ல விஷயம் தான் சொல்ல போகிறேன். இப்போ கண்டிப்பாக கேட்பீங்க தானே. இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே 5 கிரகம் இருக்குது. சூரியன், சுக்கிரன், புதன், சனி பகவான், ராகு, இப்படி 5 கிரகம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார். அந்த குரு இந்த 5 கிரகத்தையும் பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்கும்? நல்லது தான் நடக்கும். ஏனென்று சொன்னால் 1ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களை 5ஆம் இடத்தில் உள்ள கிரகம் பார்க்கும்போது மிகுந்த நன்மை தரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் திரிகோணஸ்தானம் தான், 1, 5, 9. அது மாதிரி தான் அந்த வகையில் இப்போ சொல்ல போகிறேன். அப்போ உங்கள் ராசியிலே இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் நடக்க போகுது கவனமாக கேட்டுங்க. மாத ஆரம்பத்திலேயே கொஞ்சம் மந்த நிலை தெரியும். மந்த நிலைன்னா என்ன? கொஞ்சம் கிடைக்கிறதுலாம் லேட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம், அது கொஞ்சம் தள்ளி போகும். ஒரு பயணம் நினச்சிட்டு இருப்போம், அதுவும் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்கும், போஸ்ட்போன் ஆகும், எல்லாமே தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஆனால் அந்த மாத நடுவுலேருந்தே சரியாயிடும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பெண்கள் வகை ஏற்றம். கும்பராசியில் பிறந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா,
அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இருந்திருப்பாங்க இவ்வளோ நாள் வரைக்கும். இப்போ அவங்க எல்லாமே கஷ்டத்தை விட்டு அப்பா எனக்கும் நல்ல நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் தான் மாறு தட்டிக்கணுமா, நான் பெண்களும் மாறு தட்டுவாங்க. அது எப்போது? அது இப்போது. அப்போது கும்பராசி பெண்களுக்கு நல்லதே நடக்கும். கணவன் மூலிமா நல்லது நடக்கும், பெற்ற தந்தை மூலிமா நல்லது நடக்கும், சகோதரர் மூலிமா நல்லது நடக்கும், நல்லவை மட்டுமே நடக்கும். அப்படின்னா நல்லது, உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க, உங்களுக்கு உதவி குடமாக இருப்பாங்க, உங்களுக்கு ஏற்கனவே சீர் செய்யாமல் இருந்தால் இப்போ சீர் செஞ்சுருவாங்க, உங்களுக்கு ஏதாவது பாகம் கொடுக்காம இருந்தால் இப்போ கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதுதான் இப்போ நடக்க போகுது. உங்கள் கணவனாக இருந்தால் மனைவியை திட்டிருப்பாங்க, மனைவியாக இருந்தால் கணவனை திட்டிருப்பாங்க. அதெல்லாமே இப்போ நடக்கும். என்ன பாரு உங்கள் வீட்டில் பிறந்த வீட்டிலேருந்து என்ன வந்த இன்னும் வரவே இல்லை பாரு அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே இப்போ வரும், கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக உங்கள் திறமைகள் வெளிச்சத்துக்கு வரும். கும்பராசி பிறந்த பெண்களுக்கு அந்த திறமை முழுமை பெறும், 100% முழுமை பெறும். ஆண்களுக்கு ஒரு 50% அவ்வளோதான், அவங்களுக்கும் கிடைக்கும், அதில் சரி பாதி கிடைக்கும். அடுத்ததாக ஒரு முக்கிய உறவு மூலிமா, அந்த உறவு மூலிமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அது வாய்ப்பாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், அது கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் மக்களுடைய தொடர்பு கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு, பதவி, பொறுப்பு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். பாராட்டு, சாதனை புரியறது எல்லாமே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த மாதம் நடக்க போகுது. நீங்களுமே இந்த மகா சிவராத்திரி விரதத்தை ரொம்ப கவனமாக இருந்து அந்த விரதத்தை முடிக்கணும். சிவபெருமான் நினைவாக இருக்கணும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜபம் செய்ய வேண்டும். தொடர்ந்து அந்த சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வர வேண்டும். பெருசாக ஒன்றும் இல்லை, ஓம் நம சிவாயா அல்லது சிவாய நம அல்லது சிவ சிவ, அவ்வளோதான். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க. அன்றைய நாள் முழுமையாக சொல்லி வாருங்கள். ஜபமாலை வச்சு ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்க. நீங்கள் உச்சரிக்க கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் மனசில் அந்த மந்திரத்துடைய சக்தி கிடைச்சி எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். அதுக்கு என்ன சொல்கிறது, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்ற திருமூலர் சொல்லிட்டு போயிருக்கார். சித்தரில் ஒரு முக்கியமான ஒரு சித்தராக கருதப்படுகிறார். மகான்களுடைய வார்த்தைகள், வாக்குகள், சித்தருடைய வாக்குகள் எல்லாமே கண்டிப்பாக பலிக்கும். ஏன்னா அவங்க பிறந்த பிறவியின் நோக்கம் அது. தன்னை அர்ப்பணித்து கொண்டு மக்களுக்காக வாழ்ந்து சென்றவர்கள். அதுதான் அவங்கள இறைசக்திக்கு இணையாக சொல்லப்படுறாங்க, வணங்கப்படுகிறார்கள். அது மாதிரி நடக்க போகுது. அடுத்ததாக அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க உதவி கிடைக்கும். கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. இல்லை புத்திரர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய வளர்ச்சிகள் நல்ல நிலைமைக்கு வரும். அவங்க மூலிமா பாராட்டு, பரிசு எல்லாமே கிடைக்கும். போட்டி பந்தயத்தில் ஈடுபட்டு ஜெயிச்சு காட்டுவாங்க, உங்கள் பேரை நிலைநாட்டுவாங்க, எல்லாமே நடக்கும். இதுதான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, உடல் சுமை தூக்குபவர்கள், உடலால் உழைப்பால் கஷ்டப்படுறவங்க, சொற்ப லாபம் தான் வரும், அவங்களுக்கு வருமானமே குறைவாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க உதவி பண்ணிட்டு வரணும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையான வித்தையை செய்யணும். சாப்பாடு மட்டும் இல்லை, சாப்பாடோ பொருளோ இல்லை உடை வகையிலையோ ஏதாவது பண்ணணும். அவர்கள் சந்தோஷப்படும் அளவிற்கு இருக்கணும். அது உங்களால் முடிந்த அளவு, அவ்வளோதான். உங்களால் முடியலனா கூட நீங்கள் ஆரம்பித்து வைக்கலாம். ஒரு கூட்டு முயற்சி எல்லாம் கூட செய்யலாம். தோணுது நீங்கள் தானே, அதனால் உங்களுக்கும் அந்த பலன் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, நம்மளால் முடியலனா ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணாக்கா நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்காம போயிடுவீங்க. அப்படிலாம் கிடையாது. அதில் ஈடுபட்ட எல்லாருக்குமே கிடைக்கும்.
அதுதானே உண்மை. அது மாதிரி தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிரும். அடுத்தவங்க மூலம் கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அக்கம் பக்கத்து வீடு, எதிர் வீடு பக்கத்து வீடெலாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்க மூலியமாகவே கிடைக்கும். அவங்க மூலிமா மட்டும் இல்லை, உங்களுடைய பழக்க வழக்கம் மூலிமா கிடைக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கலாம், இந்த வியாபாரம் பண்ணுற சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். இவங்களாம் வந்து எப்பவுமே உதவி பண்ண மாட்டாங்க. அவங்களே பண்ணக்கூடிய நேரம் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ கிடைச்சிரும். அது இல்லாமல் மாமன் மைத்துனரோடு சொல்லலையா, அது ரொம்ப முக்கியமாக கிடைக்கும். அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க நீங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே நடத்தி காட்டுவாங்க. அது முக்கியமான உறவு தான் அது. அவங்க எப்பவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அவங்க முன்னுக்கு வந்து நிற்பாங்க. அவங்களாலே உதவி கிடைக்கும். பிரயாணங்கள் வந்து தொடர்ந்தபடி இருக்கும். நிறைய பிரயாணம் போயிட்டு வருவீங்க கும்பராசிக்காரங்க. அதில் எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. 1-2 சக்ஸஸ் ஆகும். அது உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், கூட குறையிறதுலாம் இருக்காது. அப்படி இருந்தாலே வாழ்க்கை நல்லா தான் போயின்னு அர்த்தம். இதான் குறைஞ்சாதுன்னு நம்மளுக்கு கஷ்டம் நம்ம உணர்வோம். அது வரப்போகிறதில்ல. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. 2வது, வழிபாட்டு முறையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய இடம் ஒரு வெட்ட வெளியாக இருக்கணும். அந்த வெட்ட வெளியில் உட்காந்து பண்ணணும். இப்போ எங்கும் நிறைந்த பரம்பொருள், அந்த இடத்துல தான் இறைசக்தி அதிகமாக இருக்கும். அந்த வெட்ட வெளின்றது சுத்தபத்தமாக இருக்கணும், அமைதியான இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட இடமா பார்த்து நீங்கள் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து சனிக்கிழமையில் வீர ஆஞ்சநேயர் சொல்லலாம். சில சிவன் கோயிலில் பார்த்தா கூட ஆஞ்சநேயர் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சிவன் கோவிலில் இருக்கிற ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் ஆஞ்சநேயர் பெருமாள் கோயில் தானே இருப்பாங்க. அப்போது ரொம்ப ரேர், நல்லா கேட்டுங்க, ரொம்ப ரேரான பொருள் தான், ரொம்ப கிடைக்காத பொருள் தான் மதிப்பு அதிகம். இப்போ பூக்கள்லேயே என்ன சொல்கிறோம், குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தான் பூக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த பூக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை. அதே மாதிரி தான் சிவன் கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயர். அது எல்லா கோயிலுமே இருக்காது, ஒரு சில கோயிலில் தான் இருக்கும், ஆனால் இருக்குது. அப்படிப்பட்ட சிவன் கோயிலுக்கு இருக்கிற ஆஞ்சநேயர் வணங்கிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். நடக்காத விஷயம் நடக்கும். உங்களுடைய ஆன்ம பலம் அதிகரித்து செயற்கரிய சாதனை புரிவீங்க. செய்ய முடியாத செஞ்சு காட்டுவீங்க. விழிப்போடு இருப்பீங்க. நல்ல பலனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். கெட்ட பலனெலாம் ஒதுங்கி போயிடும். தடை தாமதம்லாம் விலகிடும். இப்படி தான் நடக்க போகுது. அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் நான் சொன்ன வகையில் நீங்கள் ஈடுபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முற்போக்கான எண்ணங்கள் மனதில் ஏற்பட்டு நல்ல வழி கிடைத்து அதில் தான் பயணித்து வெற்றி அடைய போகிறீங்க. எல்லாமே நடக்கும். கடைசியாக என்ன சொல்கிறோம்னாக்கா, உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணணும், அதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும்னாலோ ஒரு பணம் வேணுனாலோ வாய் விட்டு கேட்குறோமா இல்லையா? அது மட்டும் கேட்குறோம். நம்மக்கிட்ட இருக்க திறமையை வச்சு கேளுங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிச்சைக்காரங்களாம் பார்த்துருப்பீங்க, கையேந்தி தான் பிச்சை எடுப்பாங்க. கை கால் இல்லாதவங்களாக இருப்பாங்க, உடல் ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க, ஏன் நல்லா இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஆனால் அவங்க கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. இவங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பிச்சைக்காரங்கள்லேயே ஒரு பொருளை விற்று பணம் வாங்கி சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களை நடத்த சொல்கிறேன். நிறைய பிச்சைக்காரன் பார்த்துருப்பீங்க.
இந்த ஊசி பின்னு இது மாதிரிலாம் விற்பாங்க. சின்ன சின்ன பொருளாக வாங்கி விற்பாங்க. ட்ரெயினில், பஸ்ஸில் இது மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி இடத்துலாமே அவங்க அதை விற்றுட்டு அதில் வர காசு வச்சு சம்பாதிப்பாங்க. எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தா கூட சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம இஷ்டப்பட்டு கொடுத்தா வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் திறமையை தெரியப்படுத்தணும்னு சொல்ல வரேன். ஒரு உதவி நீங்கள் கேட்கும்போது உங்கள் திறமையை சொல்லி கேளுங்க, அப்போ கண்டிப்பாக நடக்கும். அதுதான் நடக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். அதனால் உங்களுக்கு இந்த மாசி மாதம் புரியாததை புரிய வைக்கும் மாதமாக இருக்க போகுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.